எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. ஒரு நோய் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை விட அந்த நோய் குறித்த பயம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்க முடியும். ஏனென்றால் பயம் நம்முடைய சிறுநீரகங்களின் இயக்கத்தில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும். பொதுவாக நம்முடைய மனதில் நிகழும் எந்த ஒரு நிகழ்வும் நம்முடைய பரு உடலில் பிரதிபலிக்கும் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் மனிதர்களாகிய நம்முடைய படைப்பமைப்பின் இயங்குமுறை பற்றிய அடிப்படையான புரிதல். ஒரு நோயிலிருந்து இயற்கையான முறையில் சுகமாகிக் கொள்ள நம்முடைய சிறுநீரகங்களின் ஆற்றல் நிறைவாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாகும். ஏனென்றால் சிறுநீரகங்கள் நம்முடைய உடலின் மிக முக்கியமான கழிவு நீக்க உறுப்பாகும். உடலுக்குள் ஏற்படும் கழிவுகளின் அளவுக்கு மீறிய தேக்கம்தான் நோய்களுக்கு காரணமாக அமைகின்றது. அப்படி என்றால் கழிவுகளின் முழுமையான நீக்கம்தானே நோய்களுக்கான நிவாரணமாக அமைய முடியும். ஆக சிறுநீரகம் எனும் முக்கியமான கழிவு நீக்க உறுப்பின் சக்தி நிறைவாக இருக்க வேண்டியது நம்முடைய நோய் நிவாரணங்களுக்கு எந்த அடிப்படையில் முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் தானே. பயம் சிறுநீரகங்களின் சக்தியை பாதிக்கிறது எனில் நம்முடைய மனதின் பயத்தை நீக்கிக் கொள்ள நாம் என்ன செய்யலாம்? அடிப்படையில் பயம் என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமையால் ஏற்படக்கூடிய ஒரு கெட்ட உணர்ச்சியாகும். அதாவது எதை பற்றி நமக்கு சரியான தெளிவும் புரிதலும் இல்லையோ அதனை நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் போது அது குறித்து ஒரு பயம் ஏற்படும். அதனால் நம்முடைய உயிருக்கும் உடமைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்பதாக அந்த பயம் அமையும். ஆனால் எதை பற்றி நாம் பயப்படுகிறோமோ அது பற்றிய தெளிவும் புரிதலும் நமக்கு ஏற்படுமானால் அந்த பயம் குறைய ஆரம்பிக்கும், மறைய ஆரம்பிக்கும். அதனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ள தயங்க மாட்டோம். அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருப்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும். அப்படியே பாதிப்புகள் நேர்ந்தாலும் அதனை சரி செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை நம்மால் வகுத்து கொள்ளவும் முடியும். அது குறித்த எந்த ஒரு பதட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆக நம்முடைய அறியாமைகளை போக்கிக் கொண்டு நாம் தெளிவடையும் போது, முக்கியமாக நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான தெளிவு நம்மிடம் இருக்கும்போது நோய்களை பற்றிய பயம் என்பது நமக்கு இருக்காது. நோய்களை பற்றிய பயம் இல்லாத, மருத்துவமே தேவைப்படாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதுதான் நாம் அனைவரும் ஈட்டிக்கொள்ள வேண்டிய இந்த உலக வாழ்வின் ஒரு மேன்மையான உண்மையான செல்வமாகும். இந்த மேன்மையான செல்வ வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு நாம் அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியலையும் அதன் மருத்துவ அணுகுமுறைகளையும் கற்றுக்கொள்வதன் மூலம் கிடைக்கும் என்பதை நான் இங்கே பதிகின்றேன். நமக்குள் நோய்கள் எவ்விதம் உருவாகின்றது, அது எங்கே உருவாகின்றது, எப்படி நோய்கள் நமக்குள் வளர்ந்து பரவுகின்றது, அதனை தடுத்து கொள்வதற்கான இயற்கையான நோய் தடுப்பு முறைகள் என்ன, மற்றும் நோய்கள் வந்த பிறகு மேற்கொள்ள வேண்டிய எளிமையான இயற்கை மருத்துவ சிகிச்சை வழிமுறைகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் தான் அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியலின் மைய கற்றல்களாக நாம் கற்கின்றோம். நம்முடைய ஆரோக்கியத்திற்கு எதிரான எத்தனையோ அம்சங்கள் இன்றைய நம்முடைய நவீன வாழ்வியலில் நம்மை சகல திசைகளிலும் சகல வகைகளிலும் சூழ்ந்திருக்கின்றன. அவைகளை நாம் திறம்பட எதிர்கொள்வதற்கான ஒரு வலிமைமிக்க வாழ்வியல் ஞானம் நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. அவைகளை நிச்சயமாக அக்குபங்சர் வாழ்க்கை கல்வி ஒவ்வொருவருக்கும் தர முடியும். அந்த வகையில் அக்குபங்சர் அறிவியலை கற்பதென்பது ஒரு தற்காப்பு கலையை கற்பது போலத்தான். ஒரு நோய் வந்தால் நாம் ஒரு மருத்துவத்தை நாடுகின்றோம். ஆனால் நாம் நாடக்கூடிய அந்த மருத்துவம் நமக்கு எந்த அடிப்படையில் நிவாரணம் தருகின்றது என்பது குறித்த புரிதல் முதலில் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ மருத்துவ முறைகள் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோட்பாட்டில் செயல்படக்கூடியதாக இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு மருத்துவமும் மனித சமுதாயத்திற்கு பொதுவாக தேவைதான். ஆனால் அதில் தனிப்பட்ட நமக்கு எது பொருத்தமான மருத்துவ அணுகுமுறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தானே, அது முக்கியம்தானே. அதற்கு நமக்கு நம்முடைய உடல், சக்தி உடல், மனம், இன்னும் நம்முடைய முழு அமைப்பை பற்றிய, அவைகள் இயங்கும் தன்மைகளை பற்றிய, அவைகளில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பற்றிய சில அடிப்படையான புரிதல்கள் அவசியம் தேவை. அப்போதுதான் நாம் நமக்கான சரியான மருத்துவத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். அல்லது உண்மையில் நம்முடைய பிரச்சனைக்கு மருத்துவமே தேவைதானா, அல்லது சில வாழ்வியல் மற்றும் உணவு முறை மாற்றங்களை செய்தாலே போதுமா என்பதையெல்லாம் நாம் தீர்மானித்து கொள்ள முடியும். அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் கல்வியை கற்ற ஒருவருக்கு மேற்சொன்ன இந்த புரிதல்கள் எல்லாம் முழுமையாக இருக்கும். அவர் மருத்துவம் சார்ந்த ஒரு தற்சார்பில் இருக்க முடியும். மருத்துவ தற்சார்பு என்பது
உண்மையில் மிகப்பெரிய தனி மனித மற்றும் குடும்ப பாதுகாப்பு என்பதை நாம் உணர வேண்டிய தருணத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு மருத்துவம் என்பது ஒரு வியாபாரமாக ஆகிவிட்டது. உண்மையில் அது கூட ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அது நமக்கு எந்த நிவாரணங்களையும் தராமல் இருந்து விடுவதும், நம்முடைய பிரச்சனைகளை இன்னுமே தீவிரப்படுத்தி விடுவதும் தான் இங்கே முக்கியமான உண்மையான பிரச்சனையாக இருக்கின்றது. ஒரு நோய்க்கு ஒரு மருந்து, அந்த மருந்தினால் ஒரு புதிய நோய், அந்த புதிய நோய்க்கு இன்னொரு புதிய மருந்து, அதனால் இன்னொரு நோய் என்ற அழிவு சங்கிலியில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சிக்க வைத்து கொள்ளக்கூடாது என்பதில் நாம் மிக தெளிவாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும்.